டத்தோ ஸ்ரீ ஷம்சுல் தொடர்பான ஊழல் குற்றச்சாட்டை விசாரிக்க SPRMக்கு முழு சுதந்திரம், தலையீடு இருக்காது என பிரதமர் உறுதி. ஏழு மாநிலங்களில் வெள்ளம், மக்களுக்கு உதவுவதில் அரசு தீவிரம். சமூக ஊடக பயனர்கள் அடையாளத்தை பதிவு செய்யும் முறைமை அடுத்த ஆண்டு ஜூனில் அறிமுகம், முறைகேடுகளை தடுக்கும். வணக்கம், சலாம் மலேசிய மடானி. RTM தமிழ் செய்திகள் உங்களுக்காக. உங்களுடன் நான் ஹரிஹரன் சண்முகநாதன். பிரதமரின் மூத்த பத்திரிகை செயலாளர் டத்தோ ஸ்ரீ ஷம்சுல் இஸ்கண்டார் முகமது அக்கீனை தொடர்புபடுத்திய ஊழல் விவகாரம், அதனை துரிதமாக விசாரிப்பதற்கான முழு அதிகாரமும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. வெளித்தலையீடுகள் இன்றி விசாரணை சுதந்திரமாக நடைபெறும் என்ற உறுதிப்பாட்டையும் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் முன்வைத்தார். வெளிப்படைத்தன்மை, உயர்நெறி ஆகிய கோட்பாடுகளை மடானி அரசு திடமாக கடைபிடிக்கிறது. அத்துடன் சட்டத்துக்கு உட்பட்டு புலனாய்வு நடத்தப்படவும் வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என பிரதமர் வலியுறுத்தினார். டத்தோ ஸ்ரீ ஷம்சுல் இஸ்கண்டாரின் பதவி துறப்பை ஏற்றுக்கொண்டதை உறுதிப்படுத்திய டத்தோ ஸ்ரீ அன்வார் இதுகாரும் அவர் ஆற்றிய சேவைக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டார். பிரதமரின் அரசியல் செயலாளர் ஒருவர் வெளியிட்ட பரிந்துரை கடிதம் தொடர்பில் SPRM விசாரணை உட்பட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மேனாள் பொருளாதார அமைச்சர் டத்தோ ஸ்ரீ ரஃபீசி ரம்லி அண்மையில் வலியுறுத்தினார். இவ்வேளையில் டத்தோ ஸ்ரீ ஷம்சுல் இஸ்கண்டாருக்கு கையூட்டு வழங்கியதாக கூறப்படுவது தொடர்பில் தொழிலதிபர் ஆல்பர்ட் டே மீது SPRM விரைந்து விசாரணையை தொடங்கும். அவரை அழைத்து வாக்குமூலம் பதிவு செய்வதுடன் தேவையான சான்றுகளும் திரட்டப்படும் என SPRM தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம்பாக்கி தெரிவித்தார். இவ்விவகாரம் தொடர்பில் ஆருடங்களை வெளியிட வேண்டாம் என பொதுமக்களுக்கு அவர் நினைவுறுத்தினார். ஒவ்வொரு சான்றும் வாக்குமூலமும் வெளிப்படையாகவும் முழுமையாகவும் பதிவு செய்யப்பட்டு நிர்ணயிக்கப்பட்ட நெறிப்படி விசாரணை நடத்தப்படும் என தான் ஸ்ரீ அசாம் உறுதியளித்தார். மாநில தேர்தலை எதிர்கொண்டிருக்கும் சபாவின் சில மாவட்டங்களுக்கு பிரதமர் பயணம் மேற்கொள்ள உள்ளார். அதன் பொருட்டு அவரை ஏற்றியிருந்த சிறப்பு விமானம் மாலை 5:28க்கு சண்டாக்கான் விமான நிலையத்தில் தரையிறங்கியது. கூட்டரசு மற்றும் சபா மாநில உயர் அதிகாரிகளும் சமூக தலைவர்களும் பிரதமரை வரவேற்றனர். சண்டாக்கானில் சிம் கிராம மக்களை சந்திக்கும் பிரதமர் பின்னர் கராமுந்திங்கில் இயங்கும் பக்கத்தான் ஹரப்பான் செயலகத்துக்கும் செல்ல உள்ளார். இரவில் அவர் கராமுந்திங் மற்றும் எலோபோரா சட்டமன்ற தொகுதியில் உள்ள சீன சமூகத்துடனான நிகழ்ச்சியில் பங்கெடுப்பார். சண்டாக்கானில் நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்டு இன்றிரவே டத்தோ ஸ்ரீ அன்வார் தாவாவ் செல்லவும் அட்டவணையிடப்பட்டிருக்கிறது. வெள்ள பேரிடரை எதிர்கொள்ள நாடு முழுவதும் பல்வேறு அரசுகள் நிறுவனங்கள் சேர்ந்த 9800 உறுப்பினர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்டோருக்கு உதவ 7000 இயந்திரங்களும் களமிறக்கப்பட்டுள்ளதாக துணை பிரதமர் டத்தோ ஸ்ரீ டாக்டர் அஹமத் ஜயீத் ஹமீடி தெரிவித்தார். சாலைகளில் வெள்ளம் சூழ்ந்து போக்குவரத்து துண்டிக்கப்பட்டால் அதனை எதிர்கொள்ள பாதிக்கப்பட்ட இடங்களில் எஃகு அல்லது இரும்பு பாலங்களை அரசு தயார் செய்துள்ளது. மேலும் நாடு முழுவதும் வெள்ள பாதிப்புக்கு இலக்காகும் 21,89,000 பேரை தங்க வைக்க 9,058 உதவி மையங்களை பேரிடர் மேலாண்மை மைய செயற்குழு அமைத்துள்ளது. வியட்நாமும் பிலிப்பீன்ஸும் வரலாற்றிலே இல்லா அளவிற்கு கொட்டி தீர்க்கும் கனமழையையும் பேரிடர்களையும் எதிர்கொண்டுள்ளன. ஆகவே அந்த வானிலை மலேசியாவையும் சூழ்ந்துள்ளது. இப்போது பகாண்டாத்தோ உட்பட தீபகற்பத்தின் வட மாநிலங்களிலும் கிழக்கு கரை மாநிலங்களிலும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. அதனை கருத்தில் கொண்டு எல்லா நிறுவனங்களையும் முழு ஆயத்த நிலையில் இருக்குமாறு டத்தோ ஸ்ரீ டாக்டர் அஹமத் ஜயீத் பணித்தார். நாடு முழுதும் இப்போது 118 துயர் துடைப்பு மையங்கள் திறக்கப்பட்டுள்ளன. அதில் ஏறத்தாழ 22,000 பேர் அடைக்கலம் நாடியுள்ளனர். நாட்டின் 8 மாநிலங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை மாலை 7 மணி நிலவரப்படி 30,056 தொட்டுள்ளது. கிளாந்தானில் ஆக அதிகமாக 10,580 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தேசிய பேரிடர் கட்டுப்பாட்டு மையம் தெரிவித்துள்ளது.
8 மாநிலங்களில் 10,008 குடும்பங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. கிளாந்தானில் 4,024 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் மாநிலம் முழுவதும் 61 உதவி மையங்கள் திறக்கப்பட்டுள்ளன. தெலங்கானாவில் 2,416 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். பெர்லிஸில் மொத்தம் 6,593 பேர் பேரிடர் பாதிப்புக்கு ஆட்பட்டுள்ளனர். கிடாவில் 1,148 குடும்பங்களைச் சேர்ந்த 3,339 பேர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஸ்லாங்கூரில் 2,409 பேர் வெள்ளத்தால் பாதிப்புற்றனர். குவாலஸ்லாங்கூரில் ஆக அதிகமாக 1,981 பேர் வெள்ள பாதிப்பின் பிடியில் சிக்கியுள்ளனர். பஹாங்கில் மிக குறைவாக 19 பேர் பேரிடர் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். வெள்ளத்திலிருந்து முழுமையாக மீண்டது பினாங்கு. அங்கு இயங்கிய கடைசி துயர் துடைப்பு மையம் இன்று காலை மூடப்பட்டது. பெர்மாத்தாங் பாசேர் தேசிய பள்ளியில் செயல்பட்ட அந்த மையத்தில் தங்கியிருந்த கம்போங் கோத்தா மற்றும் கம்போங் கோலாமைச் சேர்ந்த 11 குடும்பங்கள் வீடு திரும்ப அனுமதிக்கப்பட்டன. வீடு திரும்பிய அவர்கள் துப்புரவு பணிகளில் ஈடுபட்டனர். பாதிக்கப்பட்டோருக்கு வட்டாரத்தில் உள்ள ஏனையோரும் உதவினர். வீட்டு தளவாடங்கள், துணிமணிகள், மின்சார பொருள் யாவும் வெள்ளத்தில் பெருத்த சேதமுற்றதாகவும் மக்கள் கவலை தெரிவித்தனர். இவ்வாண்டில் 2ஆம் முறையாக அந்த கிராமங்களில் வெள்ளம் மூண்டது. மற்றொரு பேரிடரை தாங்கள் சந்தித்திருப்பதாக கவலை தோய்ந்த முகத்துடன் மக்கள் குறிப்பிட்டனர். கெடாவில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து SPM மாணவர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்ற 3 டன் லாரியை மாநில கல்வித்துறை ஏற்பாடு செய்துள்ளது. தேர்வு மையங்களுக்கு அவர்கள் வருவதை உறுதி செய்ய அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக அதன் இயக்குனர் அப்துல் ரஹீம் மாட் தெரிவித்தார். பண்டார் டாருல் அமான் இடைநிலை பள்ளியில் SPM தேர்வு நடைமுறையை பார்வையிட்ட அவர் செய்தியாளர்களிடம் அந்த தகவலை பகிர்ந்தார். இதற்கிடையில் அங்கு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களின் பாதுகாப்பும் உதவி மையங்களின் பாதுகாப்பும் பேணப்படும் என மாநில போலீஸ் உறுதி வழங்கியுள்ளது. போலீஸ் படை உறுப்பினர் அனைத்து பகுதிகளிலும் களமிறக்கப்பட்டுள்ளதாக கெடா போலீஸ் தலைவர் டத்தோ அட்ஸ்லி ஷா அபு ஷா தெரிவித்தார். மக்கள் பாதுகாப்பை பேண போதிய அளவில் அவர்கள் எண்ணிக்கை இருப்பதாக அவர் கூறினார். வெள்ளம் தொடர்பில் இதுவரை 671 புகார்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. உயிர், பொருள் சேதங்கள் பதிவு செய்யப்படவில்லை. பெர்லிஸ் மாநிலம் முழுவதும் 36 தேர்வு மையங்களில் 3,754 பேர் SPM தேர்வு எழுதுகின்றனர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 5 தேர்வு மையங்களில் 393 பேர் சிரமத்தை எதிர்நோக்கியுள்ளது தெரியவந்துள்ளது. அந்த மாநிலத்தில் உள்ள 29 பள்ளிகள் இன்று தொடங்கி இல்லிருப்பு கற்றல் கற்பித்தலை மேற்கொள்கின்றன. இதனூடே 2025 SPM தேர்வெழுதுவோர் கவனத்தை சிதறவிடாமல் உடல் நலத்தை பேணி போதிய ஓய்வெடுப்பதை உறுதி செய்ய வேண்டும் என பெர்லிஸ் ராஜமுட துவான்கு ஷேட் ஃபைசுடின் புத்ரா ஜமாலுலாயில் அறிவுறுத்தினார். கிளாந்தான் தானா மேராவில் வெள்ளத்தில் மூழ்கி மூதாட்டி ஒருவர் உயிரிழந்தார். வெள்ள பேரிடரால் ஏற்பட்ட 2ஆம் உயிரிழப்பு அதுவென தானா மேரா தீயணைப்பு மீட்பு படை தலைவர் முகமது ஜுல்கிஃப்லி ஓஸ்மான் தெரிவித்தார். கம்போங் பாத்து லீமாவில் 70 வயது சித்தி காயா ஜக்காரியா இருந்த கார் அதிகாலை 4 மணி வாக்கில் கடும் வெள்ளத்தால் அடித்துச் செல்லப்பட்டதில் 1 மீட்டர் ஆழத்திற்கு மூழ்கியது. நிகழ்விடத்திற்கு அருகே அவரது சடலம் கண்டெடுக்கப்பட்டது. அவரின் மகள் ஷமிலா சுசி பாதுகாப்பாக உள்ளார். கிளாந்தானில் கடந்த வியாழக்கிழமை இந்தோனேசிய பெண் ஒருவர் தலை வெள்ளத்தில் உயிரிழந்தார். வடகிழக்கு பருவமழை இடர்களை மட்டும் கொண்டு வரவில்லை, விஷ ஜந்துக்களையும் வீட்டிற்கு படையெடுக்க வைக்கிறது. குறிப்பாக கிழக்கு கரை மாநிலமான தெலங்கானாவில் கொடும் நச்சுத்தன்மை கொண்ட விலங்கினங்கள் கரை ஒதுங்குவது RTM மேற்கொண்ட கண்ணோட்டத்தில் தெரியவந்துள்ளது. ஒவ்வொரு பருவமழை காலத்தின் போதும் வீசும் பலத்த காற்றால் பல்வேறு வகையான விஷத்தன்மை கொண்ட கடல்வாழ் உயிரினங்கள் கரைக்கு அடித்து வரப்படுகின்றன. அதில் மிகவும் நச்சுத்தன்மை வாய்ந்த உயிரினமாக போர்த்துகீஸ் மேன் ஆஃப் வா மற்றும் பாக்ஸ் ஜெல்லிஃபிஷ் எனப்படும் சொறி மீனும் சிவப்பு கடற்பாசியும் உள்ளன. அந்த வகை ஜெல்லிஃபிஷ் உடலில் பட்டாலே கடும் வலியும் பக்கவாதமும் ஏற்படும். இறுதியில் அது உயிருக்கே ஆபத்தை விளைவிக்கும். அத்தகைய நச்சுயிரி இப்போது மீண்டும் குவாலா நெரூஸ் கடலோரம் தோன்றியிருக்கின்றன. ஒருவேளை அந்த சொறி மீன்களின் தாக்குதலுக்கு ஆளானால் உடனடியாக மருத்துவமனை அல்லது கிளினிக்குகளுக்கு சென்று விஷ முறிவு மருந்தை எடுக்குமாறு மலேசிய தெலங்கானா பல்கலைக்கழக மூத்த கண்காணிப்பாளர் அஸ்வாரினா முகமது அஸ்மி ராமசாமி எச்சரித்தார்.
இல்லையெனில் அதன் நஞ்சு உடல் தசையை முடக்கி இருதயத்திற்கு பரவும் ஆபத்து மிக அதிகம் என அவர் எச்சரித்தார். தவிர கடல் பாம்புகள், புழுக்கள் முதலியனவும் மக்களின் உயிரை காவு வாங்கக்கூடியவை. எனவே இந்த மழைக்காலத்தில் கடல் பகுதிகளுக்கு செல்வதையோ அங்கு கிடக்கும் பொருள்களை கையில் தொடுவதையோ முற்றிலும் தவிர்க்குமாறு அஸ்வாரினா அறிவுறுத்தினார். வெள்ளத்தால் அடிப்படை வசதிகள் பாதிக்கப்பட்ட மாநிலங்களில் தற்காலிக பாலங்கள் அமைக்கப்படும். லான்ச்சிங் நோஸ் எனப்படும் இருப்பு கட்டமைப்பு பாலங்களில் பொருத்தும் முறைமை மேற்கொள்ளப்படும் என பொதுப்பணி அமைச்சர் டத்தோஸ்ரீ அலெக்சாண்டர் நத்தாலிங்கி தெரிவித்தார். இன்று காலை வரை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 107 இடங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. கிளாந்தானில் ஒரு பாலம் இடிந்து விழுந்தது. வெள்ளம் ஏற்பட்ட 84 பகுதிகளிலும் 12 மலைச்சாரர்களிலும் இதர பகுதிகளிலும் வெள்ளத்தினால் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். 50 கூட்டரசு சாலைகளும் 57 மாநில சாலைகளும் சேதமடைந்துள்ளன. பெர்லிஸ், கெடா, பினாங்கு, கிளாந்தான், தெலங்கானு, ஸ்லாங்கூர் முதலிய மாநிலங்கள் அதிக பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளன. பேரிடர் கொணரும் பாதிப்புகளை எதிர்கொள்ளும் ஆயத்த நடவடிக்கைகள் முன்னரே எடுக்கப்பட்டுவிட்டன. இப்போது 2 கோடியே 1 லட்சம் ரிங்கிட் செலவில் தற்காலிக பாலங்கள் அமைக்கப்படும் என டத்தோஸ்ரீ அலெக்சாண்டர் விளக்கினார். இதற்கிடையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பந்திங் காடோங் தோட்ட தமிழ் பள்ளியின் அடிப்படை வசதிகளின் சேதம் குறித்து வினவப்பட்டதற்கு வெள்ளம் வடிந்து மதிப்பாய்வு அறிக்கை முழுமை அடைந்த பின்னரே அதனை துல்லியமாக கூறவியலும் என அமைச்சர் விளக்கமளித்தார். இன்று அந்த பள்ளியின் முன்புறத்தில் பாதசாரிகளுக்கான வழித்தடத்தை அவர் திறந்து வைத்தார். பின்னர் ஊடகத்தாரிடம் பேசிய அவர், மாணாக்கர் உள்ளூர் மக்களின் பாதுகாப்பை அஃது உறுதி செய்ய வல்லது என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்தினார். சாலை பாதுகாப்பு குறித்த அமைச்சின் கடப்பாட்டை அது புலப்படுத்துகிறது. ப்ளூம்பர்க் பிலான்த்ரோபிஸ் இனிஷியேட்டிவ் ஃபார் குளோபல் ரோட் சேஃப்டி திட்டத்தின் கீழ் பொதுப்பணி அமைச்சும் உலக சுகாதார நிறுவனமும் இணைந்து அந்த கடவு பாதையை அமைத்துள்ளன. 7 லட்சம் ரிங்கிட் செலவில் அஃது அமைக்கப்பட்டது. பல்வேறு கோணங்களிலான ஒத்துழைப்பும் அதில் நல்கப்பட்டுள்ளது. மாய் ஜலான் திட்டத்தின் கீழ் சாலை பாதுகாப்பு வசதிகளை மேம்படுத்தும் முயற்சியும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக டத்தோஸ்ரீ அலெக்சாண்டர் குறிப்பிட்டார். சமூக ஊடக பயனர்களுக்கான புதிய நிபந்தனை 2026 2ஆம் காலாண்டின் இறுதியில் அறிமுகமாகிறது. பயனர் அடையாள உறுதி செயலாக்கம் EKYC கட்டாயமாக்கப்படும் என தொடர்பு அமைச்சர் டத்தோ ஃபாமி ஃபடில் கோடி காட்டினார். சமூக ஊடக போலி கணக்குகள், மோசடி, இயங்கலை சூதாட்டம் போன்றவற்றை ஒடுக்க இது முதன்மை நடவடிக்கையாக அமைகிறது. மை கார்ட் கடப்பிதழ், மை டிஜிட்டல் ஐடி போன்ற அதிகாரப்படியான ஆவணங்களை கொண்டு அந்த அடையாள முறைமை செயல்படுத்தப்படும். பயனர்கள் அடையாளத்தை உறுதி செய்வதுடன் நாட்டில் இலக்கவியல் பாதுகாப்பை வலுப்படுத்தும் நோக்கத்தையும் இது கொண்டிருப்பதாக அமைச்சர் சுட்டினார். கோத்தா மருடுவில் நாடி சமூகத்துடன் ஒரு நாள் எனும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் அவர் ஊடகத்தாரிடம் பேசினார். இது தொடர்பில் சமூக ஊடக வழக்குனர்களுடன் MCMC கலந்தாலோசனை நடத்தும். அத்துடன் வயது குறைந்தோர் சமூக ஊடக கணக்கை முடக்குவதில் ஆஸ்திரேலியாவின் அணுகுமுறையும் ஆராயப்படும். சமூக பயனர்கள் பொறுப்புடன் செயல்படுவதையும் பொறுப்பற்ற தரப்பினர் அதனை தவறாக பயன்படுத்தாதிருப்பதையும் இது உறுதி செய்யும் என டத்தோ ஃபாமி குறிப்பிட்டார். பெர்லிஸ் எஸ்ட்ரோ அவானி செய்தியாளர் முகமது அஸ்ரி ஷஃபியின் மறைவுக்கு டத்தோ ஃபாமி இரங்கல் தெரிவித்தார். இன்று அதிகாலை அவரது உயிர் பிரிந்ததை அவரின் குடும்ப உறுப்பினர்கள் உறுதிப்படுத்தினர். பிரிவால் வாடும் அன்னாரின் குடும்ப உறவுகளுக்கு ஆறுதல் கூறிய அமைச்சர் அவரது மறைவு செய்தி மிகுந்த கவலை அளிப்பதாக குறிப்பிட்டார். தாய்லாந்து ஹட்யாயிலிருந்து வெள்ளத்தில் சிக்கிய மலேசியர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்படுவது குறித்த நேரடி தகவல்களை களச் செய்தியாளராக அவர் நேற்று வழங்கினார். இன்று காலை 7 மணி அளவில் வீடு திரும்பும் பொழுது வெள்ளத்தில் சிக்கிய அவரது கார் பாதி வழியில் நின்றது. காரை விட்டு இறங்கி அதனை தள்ள முற்பட்ட போது அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டதாக நம்பப்படுகிறது. அவரை இழந்து துயருறும் குடும்ப உறுப்பினர்களுக்கு இவ்வேளையில் துணிச்சலையும் பொறுமையையும் நல்க இறைவனை இறைஞ்சுவதாக டத்தோ ஃபாஹ்மி ஃபேஸ்புக்கில் இடுகையிட்டிருந்தார். 49 வயதான முகமது அஸ்ரி மலேசிய வானொலி தொலைக்காட்சி RTM, பர்னாமா உள்ளிட்ட நாட்டின் முன்னணி ஊடகங்களிலும் செய்தியாளராக பணியாற்றியுள்ளார். அவருக்கு மனைவியும் 6 பிள்ளைகளும் உள்ளனர்.
இந்த ஆண்டிற்கான சாலை போக்குவரத்து துறையின் வருவாய் கடந்த ஆண்டை காட்டிலும் 3 முதல் 5 விழுக்காடு வரை அதிகரிக்கக்கூடும் என கணிக்கப்படுகிறது. அதன் தரவுகள் மதிப்பாய்வு செய்யப்பட்ட பின்னர் ஆண்டு இறுதியில் வருவாய் மதிப்பு குறித்து அறிவிக்கப்படும் என சாலை போக்குவரத்து துறை தலைமை இயக்குனர் டத்தோ ஏடி ஃபட்லி ராம்லி தெரிவித்தார். ஜேபிஜேவின் இவ்வாண்டிற்கான வருவாய் கடந்த ஆண்டை விட அதிகரித்ததுடன் அதன் இலக்கையும் எட்டியுள்ளது. மலேசிய சுங்கத்துறை மற்றும் உள்நாட்டு வருமான வரி வாரியம் LHDN-ஐ அடுத்து சாலை போக்குவரத்து துறையே கூடுதல் வருமானத்தை பெற்றுள்ளது. இதனிடையே வெள்ளம் ஏற்பட்டுள்ள மாநிலங்களில் ஜேபிஜேவின் பேரிடர் மேலாண்மை குழுக்கள் பாதிக்கப்பட்டோருக்கு உரிய உதவிகளை நல்குகின்றன. இன்று புத்ராஜயாவில் நடைபெற்ற ஊடக பாராட்டு விழாவில் கலந்து கொண்ட பின்னர் டத்தோ ஏடி ஃபட்லி ராம்லி அவ்வாறு கூறினார். பினாங்கு கம்போங் சுகோலாவில் தாய் மகளை கொலை செய்த நேபாள ஆடவர் மீது இன்று புக்கிட் மர்தாஜாம் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சுமத்தப்பட்டது. நீதிபதி முன்னிலையில் குற்ற அறிக்கை வாசிக்கப்பட்ட நிலையில் அதை புரிந்ததாக 35 வயது தினேஷ்குமார் மண்டார் தலையசைத்தார். 51 வயது சரியா சேஹின்னையும் அவரது 11 வயது வளர்ப்பு மகள் நூர் அஃப்ரினா அலிஷா அப்துல் ரஹீமையும் தினேஷ்குமார் கொலை செய்ததாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. கடந்த அக்டோபர் 18ஆம் நாள் பிற்பகல் 12:30 மணி தொடங்கி இரவு 7:30 மணிக்குள் அவர் அந்த குற்றத்தை புரிந்ததாக நம்பப்படுகிறது. குற்றவியல் சட்டத்தின் 302வது பிரிவின் கீழ் விசாரிக்கப்படுகிறது. இந்த வழக்கில் குற்றம் சுமத்தப்பட்டவருக்கு பிணை வழங்கப்படவில்லை. இவ்வழக்கு அடுத்த ஆண்டு ஜனவரி 26ஆம் நாள் மீண்டும் செவிமடுக்கப்படும். ஜொஹூரில் ஆழ்கடத்தல் சம்பவத்தில் ஈடுபட்டதாக நம்பப்படும் ஆடவர் தம் மீது சுமத்தப்பட்ட 3 குற்றங்களை மறுத்தார். ஜொஹூர் பாரு செஷன் நீதிமன்ற நீதிபதி ஹிடாயத்துல் ஷுஹாடா ஷம்சுடின் முன்னிலையில் குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. 22 வயது வின்சென்ட் சக் ஜன் ஷெங் கடந்த மார்ச் முதல் மே மாதம் வரை பல ஆழ்கடத்தல் சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளதாக நம்பப்படுகிறது. 13 வயதினரை கடத்தியதாக வின்சென்ட் உட்பட 5 மீது கடந்த ஜூலையில் நீதிமன்றத்தில் குற்றம் சுமத்தப்பட்டது. அவ்வாடவரை 30,000 ரிங்கிட் பிணையில் நீதிமன்றம் விடுவித்தது. இந்த வழக்கின் விசாரணை அடுத்த ஆண்டு ஜனவரி 13இல் மீண்டும் செவிமடுக்கப்படும். ஜொஹூர் மூவாரில் வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையின் கிலோமீட்டர் 129.9 ஒரு லோரி 2 ட்ரெய்லர்களை மோதி விபத்துக்குள்ளானதில் 2 பலியாகினர். இன்று அதிகாலை நிகழ்ந்த அந்த விபத்தில் லோரியில் சிக்கிக்கொண்ட ஓட்டுநரும் அவரின் உதவியாளரும் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். ஏற்கனவே விபத்துக்குள்ளான ட்ரெய்லரை தவிர்க்க முற்பட்ட போது கட்டுப்பாட்டை இழந்த அவர்களின் லாரி அதன் பின்னால் மோதியது. அதில் சொற்ப காயங்களுக்கு ஆளான மற்றொரு லாரி ஓட்டுநர் யோங்பெங் சுகாதார கிளினிக்கில் சிகிச்சை பெற்று வருகிறார். சமயம் வேறு, வர்த்தகம் வேறு. வர்த்தக நோக்கத்திற்காக சமயம் முன்னிலைப்படுத்துவது தவிர்க்கப்பட வேண்டும். காலங்கள் கடந்தாலும் முன்னோர் வகுத்த சமய சடங்குகள் மனம் மாறாமல் பின்பற்றப்பட வேண்டும் என மலேசிய ஐயப்பா சேவா சங்கம் வலியுறுத்தியது. ஆகம முறைப்படி கடைபிடிக்கப்படும் சமய நெறிகள் இறையருள் நமக்கு கிட்ட வழிகோலும் என்றால் அது மிக இல்லை. கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை என கருதி காருண்ய மூர்த்தியாம் ஐயப்பனுக்கு எடுக்கும் நோன்பு மிக புண்ணியமானதாக கருதப்படுகிறது. அதனை சீர்குலைக்கும் வகையில் எழும் சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும். இத்தகைய ஆரோக்கியமற்ற செயல்கள் அடுத்த தலைமுறைக்கு சமய நெறிகளை கொண்டு செல்வதில் இழுக்கை ஏற்படுத்தும். முக்கியமாக பெண்களுக்கு மாலை அணிவிப்பது, இந்த ஐயப்ப பக்தர்கள் பெண்களை ஒதுக்க கிடையாது. அதுக்குன்னு ஆகமம் பிரகாரம் இந்த வழிமுறைகளுக்குன்னு இந்த விதிமுறைகள்னு சபரிமலையிலே ஒதுக்கப்பட்டுள்ளது. 10 வயது கீழே இருக்கிற பெண்களும் 50 வயதுக்கு இருக்கிற மேலே இருக்கிற பெண்களும் சபரிமலைக்கு தாராளமாக போகலாம். அதுக்கு இருக்கக்கூடிய தாராளமாக ஐயப்பனை வணங்கலாம், எந்த ஒரு இதில். ஆனால் இந்த விரதத்தை முறையாக கடைப்பிடிக்க முடியாது. அந்த முழுமையான 41 நாள் ஒரு மண்டலத்தை விரத கடைப்பிடிக்கணும். கார்த்திகை முதல் நாள் மாலை அணிந்து ஒரு மண்டலம் உடலையும் உள்ளத்தையும் கட்டுப்படுத்தி விரதம் இருந்து இருமுடி கட்டி பக்தர்கள் சபரிமலை தலைவனை 18 படிகள் ஏறி தரிசிக்கின்றனர். பொறுப்பற்ற சிலர் அதனை வர்த்தகமாக்க முயல்வதை ஸ்ரீ யுவராஜா கண்டித்தார். நம்மளோட வழிமுறைகளும் சரி, நம்மளோட வழிபாடுலையும் ஐயப்ப வழிபாடு ஒரு டிசிப்ளினான வழிபாடு. இந்த டிசிப்ளினான ஒரு வழிபாட்டில் இன்னைக்கு கொமர்ஷியலைஸ் ஆகுறாங்க.
இந்த கொமர்ஷியலைஸை நிறுத்தணுன்றது தான் எங்களோட நோக்கம். நாங்கள் வந்துட்டு இந்த வழிமுறைகளில் இந்த வழிபாடில் வந்துட்டு ஒரு குருசாமி இல்லாமல் இந்த சபரிமலை யாத்திரையை போகக்கூடாதுன்னு ஒரு இது இருக்குது. ஒரு குருசாமியாக இருக்கக்கூடியவங்க ஒரு தேர்ச்சிப்பட்ட ஒரு குருசாமியாக இருந்து இந்த வழிபாடை வந்துட்டு வழிமுறைகளையும் முறையாக கடைப்பிடிச்சி போகணுன்றது தான் எங்களோட நோக்கம். மகர ஜோதி காண்பதற்கு மண்டலம் 1 நோன்பிருந்த மக்கள் தங்கள் இருமுடிகளை ஹரிஹர புத்திரனின் காலடியில் சமர்ப்பணம் செய்வார்கள். சபரிமலையைப் போலவே தை முதல் நாளன்று சோதி வடிவில் அந்த சுந்தரனே தோன்றுகிறார் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான ஐயப்பன் பக்தர்கள் துளசி மாலை அணிந்து 48 நாட்கள் கடும் விரதம் அனுசரித்து ஐயப்பனின் ஆசியை பெறுகின்றனர். மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சின் உதவிகளை கொண்டு சேர்க்கும் ஆக்ககர புதிய முறைமை. இலக்கிடப்பட்டோருக்கு உரிய நேரத்தில் உதவிகள் நல்கப்படுவதை உறுதி செய்ய அமைச்சு அதனை உருவாக்கி வருகிறது. 2027ஆம் ஆண்டு வாக்கில் சமூக நலத்துறை அந்த முறைமையை அறிமுகப்படுத்தும் என அமைச்சர் டத்தோஸ்ரீ நான்சி சுக்ரி தெரிவித்தார். தற்போது 5,56,300 பேர் அமைச்சின் கீழ் உதவிகளை பெற்று வருகின்றனர். அதற்காக 228 கோடி ரிங்கேட் ஆண்டுதோறும் ஒதுக்கப்படுகிறது. சிறார், முதியோர் உள்ளிட்ட பல தட்டு மக்களுக்கான மாதாந்திர நிதியுதவி சமூக நலத்துறை வாயிலாக ஒவ்வொரு மாதம் 10ஆம் நாளுக்குள் வழங்க திட்டமிடப்பட்டது. எனினும் தற்போதுள்ள முறைமையின் கீழ் சிலர் ஒவ்வொரு மாதமும் 10ஆம் நாளுக்கு பின்னரே நிதியுதவியை பெறுகின்றனர். அந்த சிக்கலுக்கு தீர்வாகவே தற்போது பயன்பாட்டில் உள்ள முறைமை மேலும் மேம்படுத்தப்பட வேண்டியுள்ளதாக டத்தோஸ்ரீ நான்சி சுக்ரி விளக்கினார். RV உல்லாச மனை ஊர்தி உட்பட மக்களுக்கான பொது பொழுதுபோக்கு வசதிகளை மேம்படுத்த மடானி அரசு உறுதி. இதன் வழி மலேசியர்களின் நல்வாழ்வையும் நலனையும் உறுதி செய்ய முடியும் என வீடமைப்பு ஊராட்சி துணை அமைச்சர் டத்து ஐமான் அதிரா சாபு குறிப்பிட்டார். உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுப்பயணிகளிடையே RV உல்லாச மனை ஊர்தி நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. அதோடு உள்ளூர் தொழில் முனைவோருக்கு வணிக வாய்ப்பை ஏற்படுத்தவும் இது வழிகோலும் என டத்தோ ஐமான் அதிரா நம்பிக்கை தெரிவித்தார். RV உற்பத்தியில் உள்ளூர் தொழில் முனைவோரின் ஈடுபாடு, இன்னும் அதிக அந்நிய முதலீட்டாளர்களின் வரவு போன்றவை மலேசியாவில் RV தயாரிப்பை மேலும் அதிகரிக்க வகை செய்கின்றன. அதனை சார்ந்த சுற்றுலா திட்டங்களும் வலுப்படும். மேலும் பயனர்களின் தேவையை பூர்த்தி செய்வதோடு அவை பாதுகாப்பு கூறுகளை கொண்டிருப்பதையும் அரசாங்கம் உறுதி செய்யும் என டத்தோ ஐமான் அதிரா இன்றைய அவையில் விவரித்தார். தாய்லாந்தை புரட்டி போட்ட பெருவெள்ளம் 9 மாநிலங்களை தாக்கியுள்ள அந்த பேரிடருக்கு இதுவரையில் 33 பேர் பலியாகினர். 20 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக பேரிடர் மேலாண்மை நிறுவனம் தெரிவித்தது. இம்மாதம் 22ஆம் நாள் தொடங்கி அதிகரித்து வரும் நீரின் அளவு கடும் வெள்ளத்திற்கு வித்திட்டது. தொடர் கனமழை பெய்து வருவதால் நிலைமை மேலும் மோசமடையலாம் என அஞ்சப்படும் வேளை பாதுகாப்பு கருதி தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் இடம் மாற்றப்படுகின்றனர். கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள ஹர்யாயில் சிக்கிக் கொண்டுள்ளவர்களை மீட்க இராணுவத்தினரும் மீட்பு படையினரும் களமிறக்கப்பட்டுள்ளனர். வெள்ள நிவாரண பணிகளை துரிதப்படுத்த சோங்க்லாவில் நிவாரண மையத்தை அமைக்கும்படி தாய்லாந்து பிரதமர் அனுதின் சான்விராகுல் உத்தரவிட்டுள்ளார். இதனிடையே இந்தோனேசியாவில் திடீர் வெள்ளம், மண் சரிவுகளில் சிக்கி குறைந்தது 10 பேர் உயிரிழந்தனர். சுமத்ராவின் 6 மாவட்டங்களை சூறையாடி வரும் பேரிடரில் மேலும் 3 காயங்களுக்கு இலக்கான நிலையில் 6 நிலை தெரிய வராதிருக்கிறது. தொடர்புடைய மாவட்டங்களில் இதுவரையில் 20 பேரிடர்கள் நிகழ்ந்ததாக அதிகார தரப்பு தெரிவித்தது. குடியிருப்புகளும் சேதமடைந்துள்ள வேளை சாலை போக்குவரத்தும் நிலை குத்தியுள்ளது. பாதுகாப்பு கருதி ஆயிரக்கணக்கான மக்கள் இடம் மாற்றப்படுகின்றனர். சிலி தேசிய பூங்காவில் ஏற்பட்ட பனிப்புயலில் சிக்கி 5 சுற்றுப்பயணிகள் உயிரிழந்தனர். காணாமல் போனதாக அறியப்பட்ட மேலும் 4 உயிருடன் மீட்கப்பட்டதாக அதிகார தரப்பு தெரிவித்தது. 2 ஜெர்மனியர்கள், 2 மெக்சிகர்கள் மற்றும் 1 பிரிட்டிஷ் நாட்டவரும் உயிரிழந்தவர்கள் ஆவர். அவர்களின் சடலங்களை மீட்கும் நடவடிக்கைகளில் கவனம் செலுத்தப்படுகிறது.
தொடர்புடையோர் தேசிய பூங்காவில் முகாமிடும் தளத்திற்கு அருகே காணாமல் போனதாக அறியப்படுகிறது. எனவே எளிதில் அவர்களின் சடலங்களை மீட்டு விடலாம் என மீட்புப் படையினர் தெரிவித்தனர். பனிப்புயல் தாக்கிய பகுதி முற்றிலும் வெண்மை நிறத்தில் காட்சியளிப்பதாலும் அடர்ந்த புகை மூட்டம் சூழ்ந்திருப்பதாலும் மீட்பு நடவடிக்கைகள் தாமதமடையலாம் என கணிக்கப்படுகிறது. ரஷ்ய யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வரும் அமெரிக்காவின் அமைதி திட்டம். அதற்கு யுக்ரைனிய அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி இணக்கம் தெரிவித்துள்ளார். அமைதி பேச்சுக்கள் யாவும் யுக்ரைனின் ஐரோப்பிய நட்பு நாடுகளையும் உட்படுத்தி இருக்க வேண்டும் என அவர் தெரிவித்தார். 3 ஆண்டுகளுக்கு மேலாக தொடரும் ரஷ்ய யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர 28 கூறுகள் அடங்கிய அமைதி ஒப்பந்தத்தை ட்ரம்ப் பரிந்துரைத்திருந்தார். எனினும் அது ரஷ்யாவிற்கு சாதகமாகவும் யுக்ரைனுக்கு பாதகமாகவும் இருப்பதாக கூறி ஜெலன்ஸ்கி அதனை மறுத்தார். அதன் பின் மோஸ்கோ மற்றும் கீவ் நிகராளிகளுடன் அமெரிக்க அதிகாரிகள் பேச்சு நடத்தினர். அதன் பலனாக அந்த அமைதி ஒப்பந்தம் திருத்தப்பட்டு யுக்ரைன் அதனை ஏற்க இணங்கியுள்ளது. அதோடு யுக்ரைன் மீதான எந்த ஒரு பாதுகாப்பு விவகாரமாயினும் அது அதன் ஐரோப்பிய நட்பு நாடுகளை உட்படுத்தி இருக்க வேண்டும் என ஜெலன்ஸ்கி வலியுறுத்தினார். இந்நிலையில் கீவ் மீது இன்று தாக்குதல் நடத்தியிருக்கும் மோஸ்கோ திருத்தப்பட்ட அமைதி ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ளுமா என்பது கேள்விக்குறியே. எல்லை மீறிய ராணுவ நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளது ரஷ்யா. மோஸ்கோவுக்கு சொந்தமான ட்ரோன் ஆளில்லா விமானம் ரோமானியாவின் வான் பரப்பில் அத்துமீறி நுழைந்துள்ளது. புச்சாரெஸ்டின் சினத்தை தூண்டும் செயல் அதுவென அந்நாட்டு தற்காப்பு அமைச்சர் யோனோட் மொஸ்தியானு சாடியுள்ளார். ரஷ்யாவின் ட்ரோன்களை போர் விமானங்களை கொண்டு சுட்டு வீழ்த்த நேட்டோ உறுப்பு நாடான ரோமானியா முயன்றுள்ளது. எனினும் அவை அதன் வான் பரப்பை விட்டு விரைவாக அகன்றதாக இயானோட் மொஸ்தியானு கூறினார். யுக்ரைனுடன் எல்லையை பகிர்ந்து கொண்டிருக்கும் ரோமானியாவின் வான் பரப்பில் 2022 தொடங்கி ரஷ்ய ட்ரோன்கள் அத்துமீறி நுழைவது இது 13 முறையாகும். அவற்றை சுட்டு வீழ்த்த நேட்டோவின் ரோமானிய மற்றும் ஜெர்மனிய வான்படை நேற்று ரோமானியா யுக்ரைன் எல்லையில் காத்திருந்தன. தொடர்ந்து விளையாட்டு செய்திகள். AFC வெற்றியாளர் லீக்கில் தொடர்ந்து 3ஆம் முறையாக வெற்றிக்கனியை பறித்திருக்கிறது மெல்பர்ன் சிட்டி. ஜோஹர் டரோல் தாசிம் JDTக்கு எதிரான A பிரிவு ஆட்டத்தில் அந்த ஆஸ்திரேலிய அணி 2-0 என வாகை சூடியது. உபசரணை அணி முதல் கோலை புகுத்த அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ளவில்லை. ஆட்டம் தொடங்கிய 3வது நிமிடத்திலேயே அந்த கோலை புகுத்தினார் மேக்ஸ் கபுதோ. சக வீரர் தகேஷி கனாமோரி கார்னர் கிக் வாயிலாக தட்டி கொடுத்த பந்தை அந்த ஆஸ்திரேலியர் கோலாக்கினார். JDT வீரர்கள் ஆட்டத்தை சமப்படுத்த மேற்கொண்ட அனைத்து தாக்குதல்களும் குறித்தப்பின. கூடுதல் நேர ஆட்டத்தின் போது 92வது நிமிடத்தில் மெல்பர்ன் சிட்டியை 2-0 என முன்னணி வகிக்க செய்தார் மேடின் மெமேத்தி. 12 அணிகள் அடங்கிய A பிரிவில் அது 9 புள்ளிகளுடன் 2ஆம் நிலை வகிக்கிறது. இவ்வேளையில் அப்போட்டியின் இறுதி 16 அணிகளுக்கு இடையிலான சுற்றுக்குள் அல் ஹிலால் நுழைந்துள்ளது. முன்னதாக அந்த சவுதி ப்ரோ அணி B பிரிவு ஆட்டத்தில் ஈராக்கின் ஆல் ஷோத்தாவை 4-0 என பந்தாடியது. அல் ஹிலால் அணிக்கான 4 கோல்களில் 2ஐ மார்க்கோஸ் லியானார்டோ 45ஆம் மற்றும் 72ஆம் நிமிடங்களில் புகுத்தினார். B பிரிவில் அல் ஹிலால் 15 புள்ளிகளுடன் தொடர்ந்து முதலிடத்தில் இருக்கிறது. சூடி புதியன விரும்பு. புதியனவற்றை கற்றுக்கொள்ளும் அதே வேளையில் அவற்றை வரவேற்கும் மனப்பான்மையை வளர்த்து கொள்ள வேண்டும். காலத்துக்கு ஏற்ப தன்னை மேம்படுத்திக் கொண்டு புதுமைகளை ஏற்றுக்கொண்டு வாழ்வில் முன்னேற வேண்டும் என அறிவுரை போதிக்கிறார் மகாகவி பாரதி. நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.